மதிப்பினதானே செஞ்சனீங்களா? ஆமா. தெரியலையாவது ஓ, பார்த்தீங்களா யார? ஒரு 20 கேள்வி மட்டும் செஞ்சிருக்கு. சரி, ஓகே. எங்களுக்கு முதல் 5 ஏதாவது 10 கேள்வி கொஞ்சம் தமிழ் பேஸ் பண்ணி தான் வரும். இந்த ரெண்டுக்கு முறையிலான ஒற்றுமையால் கண்டுபிடிக்கிறது அல்லது சொற்கள் அப்படித்தான் முதல் வரப்போகுது. முதல் 5 கேள்வி அல்லது 10 கேள்வியும். முதலாவது கேள்வி என்ன ஆன்சர் சொல்லுங்க அப்போ. முதலாவது கேள்வி ஒருத்தருமே பார்க்கலையா? அப்ப என்ன 5வது 5 5? ஏன் 5 என்ன கண்டுபிடிச்ச நீங்க? இது பள்ளியோட கிளாஸ் மாதிரி இல்ல, கதைக்கலாம். நீங்களும் கதைக்கணும். நான் மட்டும் காய்ச்சி கொண்டு வந்தா பேசணும் இல்ல. பள்ளிக்கூடங்கள் நடக்கிற மாதிரி கிளாஸ் தான் கிளாஸ் மாதிரி போயிருது. ஏன் 5 சொல்றீங்க? என்னென்னு கண்டுபிடிச்சீங்க 5? சட்டமன்றத்தில் இப்ப வழக்கு தொடர்ந்து இந்த இறுதியா தீர்ப்பு வழங்குற மாதிரி பரிசோதனை முடிவுல இந்த தீர்மானம் அப்படி தொடர்பு பார்த்தது. ஓகே, குட். எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி பிரச்சனைக்கு தீர்வு காண்பது. ஓகே ஓகே, ரைட். எங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வச்சுன்னா நாங்க முதலாவது பார்க்க வேண்டியது எங்களுக்கு தந்தது, எங்களுக்கு தரவா தந்தது. அதுல என்ன சொல்லியிருக்கணும்ன்றதை நாங்க முதல் பார்க்கணும். ரெண்டுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கணும். இதுல ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வழக்கு, தீர்ப்பு. இந்த வழக்குக்கும் தீர்ப்புக்கும் நாங்க ஒரு கோர்ட்ல போய் வழக்கு போட்டா அதுக்கு கட்டாயம் ஒரு தீர்ப்பு வந்தே தீரும். தீர்ப்பு இல்லாமல் ஒரு முடிவில்லை. சரியா? அதே மாதிரித்தான் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பார்த்தாலும் இருக்கும். முதலாவது பாருங்க. முதலாவது என்ன சொல்லியிருக்கு? முதலாவது ஆன்சர் முறைமன்றங்கள் சட்ட முறைமன்றங்கள். முறைமன்றங்கள்டா கோர்ட். அடுத்த சட்டவான முறைமன்றங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள். அதற்கும் அந்த வழக்கு தீர்ப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் பெறுமா? இல்ல. இரண்டாவது விட குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றம் சாட்டுபவர் ரெண்டும் கொண்டு கொண்டு எதிரான ஆக்கள். அவைக்கும் முதலாவது முடிவா இரண்டாவது இருக்க மாட்டார். கொள்கை ஆராய்ந்து பார்த்தல். முதலாவது முடிவா இரண்டாவது இல்ல இல்ல. இல்ல வாதம், தீர்மானம். வாதம் வந்தா தீர்மானம். நாங்கள் வாதத்தை வச்சுக்கொண்டு ஒரு தீர்மானத்தை எடுக்கலாது. வாதம் வந்து 2 பக்கத்தாக்களும் தங்களோட கருத்துக்களை சொல்லிடணும். அதால தீர்மானம் வராது. பரிசோதனை, தீர்மானம். நாங்க ஒரு பரிசோதனையை செஞ்சாதான் அதுக்கு ஒரு முடிவு வரும். அது சரியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம். பரிசோதனையின் முடிவுல தான் ஒரு தீர்மானம் ஒன்று வரும். அப்ப வழக்குல இருந்து தான் தீர்ப்பு வரும். அதே மாதிரி பரிசோதனையில இருந்து தீர்மானம் வரும். சரியா? முதலாவதுக்கு 5வது விட. சரியா? ஓகேயா? இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா இதுல? இல்ல ஓகே. இரண்டாவது இல்ல சார். இரண்டாவது கேள்வி. பார்த்தல், கேட்டல். சரி, இதுக்கு என்ன வரும்? பார்த்தல், கேட்டல் ரெண்டுமே ஒரு செயற்பாடு. பார்க்கிறது, கேட்கிறது. சரியா? ரெண்டுமே ஏதாவது ஒரு செயற்பாடு. சரியா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 4வது 4வது. ஓகே, வேற? நானும் 4 தான் போட்டேன். ஏன் 4 போட்ட நீங்க? நாடகம் பார்க்கிறது, பாடல் கேட்கிறது. சரி, ஓகே. வேறையாக வேற மாதிரி எதுவும் யோசிச்சீங்களா? அப்படித்தான் சார் நானும் பார்த்தேன். சரி, ஓகே, அது சரி. திரைப்படம், நாடகம் ரெண்டுமே பார்க்கிறது. படம், சித்திரம் இதுலயும் ரெண்டுமே பார்க்கிறது. வானொலி கேட்கறது, டிவி பார்க்கிறது. ஆனா எங்களுக்கு மேல முன்னுக்கு பார்த்தல் இருக்கு. சரியா?
அடுத்தது உணர்தல், வெளியிடல். இவரும் வரமாட்டார். இப்ப எங்களுக்கு வர வேண்டியது நாடகம், பாடல். நாடகம் பார்த்தல், பாடல் கேட்டல். சரியா? 4வது விட வருவேன். ஓகேயா? ஆமா. ஓகே. அடுத்த 3வது கடவுச்சீட்டு, விசா. 2வது 2வது. 2வது ஓகே. வேற ஆன்சர் எதுவும் இருக்கா? சரி, எங்களுக்கு இப்ப நார்மலா தெரியும் கடவுச்சீட்டுண்டா பாஸ்போர்ட், விசா. சரியா? பாஸ்போர்ட்டுக்கும் விசாவுக்கும் ஏன் தேவை என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் கடவுச்சீட்டு இருந்தால் ஒரு நாட்டுக்குள்ள எங்களால போக இயலும். அப்ப அந்த விசான்றது என்னது? விசான்றது என்னது? நாங்கள் இன்னொரு நாட்டுக்குள்ள போறதுக்கு அந்த நாட்டால் தார ஒரு அனுமதி. அனுமதி. சரியா? அப்ப 2வது விட கடவுச்சீட்டு நுழைவுக்கு பயன்படும், விசா இந்த நாடு எங்களுக்கு தர அனுமதி. ஓகே, நீங்க எந்தங்கட நாட்டுக்கு வரலாம் தர அனுமதி. சரியா? அடுத்தது 4வது. 4வது பசி, உணவு. முதலாவதா? வேற ஆட்சேபம் இருக்கா? ரெண்டாவதா? சரி, இந்த பசிக்கும் உணவுக்கும் என்ன வித்தியாசம்? சாரி, என்ன தொடர்பு இருக்கு பசிக்கும் உணவுக்கும்? தேவையும் நிறைவும். எங்களுக்கு பசி இருந்தால்தான் எங்களுக்கு உணவு தேவைப்படும். சரியா? பசி இருந்தால்தான், முதலாவது தேவை என்றால்தான் உணவு தேவைப்படும். சரியா? இப்ப ஆன்சரை பாருங்க. அப்ப நீங்க சொன்ன ஆன்சரை பாருங்க. அப்ப முதலாவது சொன்னீங்களா? பஞ்சம், பட்டினி. முதலாவது ஆன்சரை பாருங்க. வருமா? பசி இருக்கைக்குதான் எங்களுக்கு உணவு தேவைப்படும். முதலாவது தேவை இருக்கைக்குதான் 2வது எங்களுக்கு வேணும். பஞ்சம் இருக்கைக்கு எங்களுக்கு பட்டினி தேவையா? பஞ்சம் இருக்கைக்கு எங்களுக்கு பட்டினி தேவையா? பஞ்சத்தால பட்டினி ஏற்படும். பஞ்சம் வேணுமன்றதுக்காக பட்டினி வராதுதானே. முதலாவது பாருங்க, பசி கேட்கதான் நாங்க சாப்பிடுவோம். உங்களுக்கு பசி வந்தால்தான் உணவு தேவைப்படும். முதலாவது விரைக்கதான் 2வது தேவைப்பட போற. விளங்குதா? இந்த முதலாவது ஆன்சர்ல பாருங்க, பஞ்சம் விரைக்கு எங்களுக்கு பட்டினி தேவைப்படும். பஞ்சம் விரைக்கா பட்டினி தேவைப்படும். முதலாவது எங்களுக்கு ஏதோ ஒரு வெற்றிடத்தை உருவாக்க போறார். 2வது இருக்கிறவர் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போறார். விளங்குதா? பசி, உணவு. பசித்த உணவைத்தானே தேட போறோம். அப்ப அந்த பசி வர்றதால எங்களுக்கு உணவு தேவைப்பட போறார். முதலாவதுல ஏற்படுற வெற்றிடத்தை 2வது வாரால் நிரப்ப போறார். இந்த பசியை போக்குறதுக்கு உணவு. விளங்குதா? முதலாவது இந்த வெற்றிடத்தை 2வது நிரப்ப போறார். சொல்ல பாருங்க, பஞ்சம் முதலாவதுல ஏற்படுற வெற்றிடத்தை 2வது நிரப்பு வேறா? பஞ்சத்தால ஏற்படுறதா பட்டினி நிரப்பு வேறா? இல்ல. அப்ப எங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. சரி, 2வது ஆன்சர் ஏதாவது சொன்னீங்க. 2வதா பார்ப்போம். வறட்சி, தாகம். வருமா? முதலாவதுல ஏற்படுற வெற்றிடத்தை 2வது நிரப்பு வேறா? வறட்சிய தாகம் நிரப்புமா? இல்ல, வராது. சரியா? 3வது மனநிறைவு. மனநிறைவு, மகிழ்ச்சி. மனநிறைவு தான் எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போற. மனநிறைவு தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. மனநிறைவு அங்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்குறாரா?
மன நிறைவு எங்களுக்கு அங்க ஒரு வெற்றிடத்தை உருவாக்குதா? இல்லையே. முதலாவது பாருங்க, ஒரு பசி எங்களுக்கு ஏதோ ஒன்று தேவைப்பட போகுது. மன நிறைவு அறிக்கைக்கு எங்களுக்கு என்ன தேவை? எதுவுமே தேவையில்லை தானே. நாங்க கவலையா இருக்கைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி தேவைப்படலாம். மன நிறைவா இருக்கைக்கு எங்களுக்கு மகிழ்ச்சி தேவை. மன நிறைவுண்டாலே மகிழ்ச்சி மாதிரி தானே இருக்க போறோம். விளங்குதா சொல்றது? விளங்கலையா? ஆமா. விளங்கலையா அது? ஓகே ஓகே. சரி, அடுத்து அப்ப இவரும் உங்களுக்கு வர மாட்டார். அடுத்தது படம் பார்த்தல். இதுக்கும் மேல இருந்ததுக்கும் ஒரு சம்பந்தமுமே இல்லை. படம் பார்த்தல். சரி, அஞ்சாவது உலர் மழை. இவர் மட்டும்தான் பேலன்ஸ் ஆயிருக்கிறார். அப்ப இவர் தான் பெறுவரா? இவர் வருவர் ஆன்சரா? இது எப்படி தொடர்பு வரும்? சரி, பார்ப்போம். எங்களுக்கு உலர் உலர்றன்னா உலர்ந்து போயிருக்கிறது தெரியுமா? ஒரு வறட்சி மாதிரி ஏற்படும். உலர்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம் வறட்சிக்கு, தெரியுமா? ஆமா. உடைகளை உலர்த்துதல் என்று சின்ன வகுப்புல படிச்ச தமிழ்ல படிச்சிருப்போமே. உலர்த்துதல், உலர்ந்து போயிருக்கிறது, காஞ்சி போயிருக்கிறது. அப்ப இந்த உலர்ன்றது ஒரு வெற்றிடத்தை உருவாக்க போறாரு. எனக்கு இங்க ஏதோ தேவைப்பாடு கொண்டு வர போறார். ஏரோட தேவை வர போறார். நீருண்ட தேவை இங்க இருக்க போறார். உலர், அந்த உலர் வறட்சியை நீக்கிறதுக்கு எனக்கு இங்க நீர் தேவை. இங்கால மழை இருக்கிறார். இப்ப இது பொருந்துமா பொருந்தாதா? உலர்ச்சியை போக்குறதுக்கு மழை தேவைப்பட போறார். முதலாவது இந்த வெற்றிடத்தை 2வது ஆன்சர் நிரப்ப போறார். விளங்குதா? விளங்கலையா? ஓகே ஓகே சார், விளங்கு. எல்லாருக்கும் ஓகே? அந்த 5வது ஆன்சர் என்ன வந்தாங்க? ஓகே சார். முதலாவது இந்த வெற்றிடத்தை 2வது ஆன்சர் நிரப்ப போறார். அவ்வளவுதான், எனக்கு யோசிக்க தேவையில்லை. சரி, 5வது உணவு பஞ்சம். அதே மாதிரி இப்ப பார்த்த மாதிரியே. ரெண்டாவது 3வதா? 4. 2வது இதுல நம்பர்ல மாறுபட்டிருக்கு நினைக்கிறேன். இவர் 3, நம்பர் மாறி இருக்கு. இவர் 5. இப்ப சொல்லுங்க. 2. 2ஆ? ஆமா. ஏன் 2? ஏன் 2? சொல்லுங்க சொல்லுங்க. சரி போல இருந்தது 2வது பிரச்சனை. இப்ப நீங்க ஆன்சர் ஏன் நீங்க அப்படி யோசிச்சீங்கன்னு சொல்லுங்க. புலன்கள் இல்லாட்டி அடக்க இல்லாததானே, புலன்கள் தேவைத்தானே. சரி, ஓகே, பாப்போம். வேற ஆன்சர்? 2வதோட வேற யாராச்சும்? வேற யாராச்சும்? விறகு சாம்பல் 3வது வருமா? விறகு சாம்பல். ஏன் விறகு சாம்பல்? பஞ்சத்துல உணவு தேவைப்படுற மாதிரி சாம்பலுக்கு விறகு. சரி, ஓகே, பாப்போம். வேற ஆன்சர் எதுவும் இருக்கா? சரி, நாங்க பாப்போமே. உணவு பஞ்சம். உணவுக்கும் பஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குன்றதை நாங்க இப்ப பார்ப்போம். சரியா? எங்கள்கிட்ட இருக்கிற உணவுகள் எல்லாம் தீர்ந்து போனால்
பஞ்சம் ஏற்படும். சரியா? உங்கள்கிட்ட உணவு எல்லாமே முடிச்சு. அப்ப அடுத்த கட்டம் எங்களுக்கு பஞ்சம் தான் வரும். சரியா? இது விளங்குதா? உணவெல்லாம் முடிஞ்சால் ஆம் பஞ்சம் சார். வரும். முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது வரும். இரண்டாவது ஏற்படும். சரியா? சிம்பிளா அப்படி யோசிப்போம். எல்லா எங்களுக்கு இருக்க 5 விடைக்கும் நாங்க பொருத்தி பார்க்கலாம் இத. முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது ஏற்படும். சரியா? முதலாவது பார்ப்போம். காமம் கதை இது வருமா? இது இல்ல. வராது. முதலாவதுக்கும் இரண்டாவதுக்கும் சம்பந்தம் இல்லை. இரண்டாவது புலன்கள் அடக்குதல். இப்ப நாங்க முதல் சொன்னதை அப்ளை பண்ணி பார்ப்போம். முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது ஏற்படும். புலன்களை அடக்குதல் வருமா? புலன்கள் என்றது எங்கட ஐம்புலன்கள். பார்க்கிறது, கேட்கிறது, கதைக்கிறது எல்லாமே புலன்களுக்கு தான் வரும். அதை நாங்க அடக்குறது. அது தீர்ந்து போனால் எங்களால அடக்க இயலுமா? இல்ல. ஐம்புலன்கள் அடக்க இயலுமா? இல்ல. அப்ப அவர் வர மாட்டார். அடுத்தது விறகு சாம்பல். இதுக்கு முதலான அப்ளை பண்ணி பார்ப்போம். முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது கிடைக்கும். விறகு தீர்ந்தால் சாம்பல் கிடைக்கும். தானே விறகு எல்லாம் எரிஞ்சு முடிஞ்சுன்னு சொன்னால் எங்களுக்கு மீதி என்ன கிடைக்க போறார்? சாம்பல் தானே வருவார். ஓ. சரியா? ஆம் சார். விறகு தீர்ந்தால் சாம்பல் கிடைக்கும். முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது கிடைக்கும். சரியா? அப்ப இவர்தான் எனக்கு ஆன்சரா வர போறார். சரி, நாலாவது பார்ப்போம். நோ தின்பம், நோ துன்பம். முதலாவது தீர்ந்தால் இரண்டாவது கிடைக்குமா? முதலாவதால இரண்டாவது ஏற்படும் என்று சொன்னால் இவர் சரி, நோவால எனக்கு துன்பம் ஏற்படும். முதலாவது இல்லாமல் போனால் எனக்கு இரண்டாவது கிடைக்குமா? இல்ல. நோ தீர்ந்தால் எனக்கு துன்பம் கிடைக்காது. சரியா? அடுத்தது புல் பாய். புல்லாலதான் பாய் உருவாகும். புல் இல்லாம போய் பாய் வராது. சரியா? ஓகே. அந்த 5 கேள்வியும் ஓகே சார். சரி. 5ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். சரி, அடுத்ததுக்கு போ. அடுத்த 5 6 கேள்வி செஞ்சீங்களா? 6 கேள்வியும் ஓ. சரி. ஆறாவது கேள்வி. ஆறாவது கேள்விக்கு என்ன விட வந்தது? செய்யலையா சார் உங்களுக்கு? 6 ட்ரை பண்ணான் சார், கண்டுபிடிக்கல. 7 8 9 அங்கால செஞ்சேன் சார். சரி, 6 செஞ்சாக்கள் ஒருவருமே செய்யல. 6வது கேள்வி செய்யலையா? ஒரு தரம் 6வது கேள்வி. இல்ல சார், விளங்கல. சரி, ஓகே. பாப்போம். எங்களுக்கு கட்டாயம் இப்படி கேள்வியில் முக்கியம். இப்படி கேள்வியில் கட்டாயம் இல்ல. ஒவ்வொரு என்ன எக்ஸாம் சொன்னாலும் கட்டாயம் இப்படி ஒரு நேரத்துல கேள்வி வந்தே தீரும். சரியா? இதுக்கு நான் கணக்கு யோசிக்க தேவையில்லை. அன்றைக்கு முதல் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான். எங்களுக்கு முக்கியமா இருக்க போறது 4 வேலைப்பாடு தான் முக்கியமா தேவைப்படும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். இந்த 4க்கையும் தான் கிட்டத்தட்ட 85% சுத்தி 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 இந்த 4 தான் வரப்போகுது. கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். மிச்ச 15% தான் அந்த வர்க்கம், வர்க்க மூலங்கான்றது, சதவீதம் எல்லாமே அதுக்கு தான் வரப்போயிடும். முக்காவாசி 85% கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் உலகத்துக்கு தான் வரும். சரியா? இப்ப நாங்க பார்ப்போம். இந்த 3 பேருக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். பார்ப்போம். இவர் ஒரு சின்ன நம்பர், இவர் கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிறார். இவரை பார்க்கிறேன், இவரும் ஒரு சின்ன நம்பரா இருக்கிறார். சரியா? இப்ப இந்த 3ஐயும் மட்டும் நான் தொடர்பு படுத்தி பார்க்க போறேன். எனக்கு என்ன தொடர்பு வரப்போகுதுன்னு இதுக்குள்ள பார்ப்போம். எனக்கு இந்த 3ம் 8ஐயும் இதன் பண்ணினா இந்த 27 வருமான்னு நான் பார்ப்பேன். வருதா?
யோசிங்க அப்ப இந்த 8ஐயும் 3ஐயும் மட்டும் தொடர்பு படுத்தி பாருங்க. இந்த 27 ஏதாச்சும் எடுக்கலாமாண்டு. யாருக்காச்சும் ஐடியா வருதா இது? இந்த 8ஐயும் 3ஐயும் பயன்படுத்தி 27 எடுக்கிறதுக்கு. ஏதாச்சும் ஐடியா வருதா? 8 24 24 அந்த 3 ஓகே 27. குட். ஆனா அவ்வளவுதான். அப்படி பார்த்தா அடுத்ததுக்கு சரி, அடுத்தது பார்ப்போம். முதல் இதை பார்ப்போம் நாங்க. இப்ப நாங்கள் 8ஐயும் 3ஐயும் முதல் பெருக்கிறோம். சரியா? பெருக்கிட்டு என்ன செய்யறோம்? இந்த 3ஐ கூட்டுறோம். எண் 3 24, அதோட 3ஐ கூட்ட 27. முதலாவதுக்கு வருதா விட? சரியா வருதா நடுவுக்கு 27? ஓ ஓகே. அதே மாதிரி அடுத்ததுக்கு எப்படி பண்ணுவோம்? இந்த 5ஐயும் 6ஐயும் பெருக்குவோம். முதல்ல 5ஐயும் 6ஐயும் நான் பெருக்கிறேன். பெருக்கி போட்டு என்ன செய்யறேன்? இஞ்சால கிடந்த 3ஐ கூட்டினான். அப்ப இதுல 6 கிடக்கு. அப்ப இதுல எத்தனை கூட்ட போறேன்? 6ஐ கூட்ட போறேன். இப்ப பெருக்குவோம். 5 30 30. அதோட எவ்வளவு கூட்ட போறேன்? 6 6 36 வருது. நடுவுக்கு இருக்கா 36? ஓ அப்ப நாங்க போற பாதை சரியா இருக்கா பிள்ளையா இருக்கா? சரி சரி, இப்ப விளங்கிட்டா என்னண்டு வந்தாண்டு? ஓ ஓகே சரி. ம். அப்ப நான் 3வது செக் பண்ணி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. என் 2 சரியா வந்துட்டாரு. அப்ப கட்டாயம் 3வதும் சரியா தான் இருக்க போறார். நான் 3வது செஞ்சு நேரத்தை வீணாக்க மாட்டேன். ஏன் எனக்கு டைம் பிரச்சனை இருந்துச்சு. என்னால் எல்லா கேள்வியும் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஆனா எனக்கு டைம் தான் காணாம போகும். அப்ப நான் 3வதும் செக் பண்ணி பார்த்து இந்த டைமை வீணாக்க மாட்டேன். டிரெக்டா கேள்விக்கு போவேன். சரி, என்ன செய்வோம்? முதல் பெருக்குவோம். மூலாவிரையை 8ஐயும் 6ஐயும் பெருக்கிறார். பெருக்கி போட்டு என்ன செய்ய போறேன்? பெருக்கி போட்டு என்ன செஞ்சு நான் அடுத்ததா இந்த 6 6 கூட்டணும். அந்த பின்னுக்கு இருக்கிற 6 நம்பரை கூட்டணும். கூட்டினான். பின்னுக்கு இருக்கிற நம்பரை கூட்டினான். பின்னுக்கு என்ன நம்பர் இருக்கிறார்? இங்க 6. அப்ப எனக்கு என்ன எவ்வளவு 6 வர போறார்? 6 8 48 48. 48ஓட 6 கூட்ட போறேன். எத்தனை? 54 54. இது ஓகேயா? இல்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்ல எதுவும் பிரச்சனை இருக்கா? இதுல ஆக பெருக்கலும் கூட்டலும் மட்டும்தான். வேற எதுவுமே இதுல இல்ல. சரியா? எதையும் பெருக்க போறோம், எதையும் கூட்ட போறோம். சரியா? இத நாங்க என்னென்ன யோசிக்கிறோம்ன்றதுலயும் இருக்கு. நான் யோசிச்சது என்னண்டு? சின்ன நம்பர், பெரிய நம்பர், சின்ன நம்பர். அப்ப நான் யோசிச்சேன்னா 2 சின்ன நம்பரையும் பாவிச்சு இந்த பெரிய நம்பர் எடுக்கலாமான்னு பார்த்தேன் நான். அப்படி பார்க்கதான் பெருக்கி பார்க்க கிட்ட வந்தவர் 3 24 கிட்ட வந்தவர். ஆனா 27 எனக்கு வேணும். அப்ப என்ன செஞ்சா 27 வரும்னு பார்த்தேன் நான். டக்குன்னு பின்னாலே இருக்க அந்த 3ஐ கூட்டி பார்க்க 27 வந்துட்டார். அதே வேலை அடுத்ததுக்கு வருதான்னு பார்த்தேன் நான். 2ஐயும் பெருக்கினான் 30 வந்தவர். ஆனா விட 36. அதே மாதிரி பின்னுக்கு இருக்கிற 6ஐ கூட்டம் 36 வந்துட்டார். எனக்கு முதல் 2ம் சரியா வந்ததால நான் டிரெக்டா கேள்விக்கு போயிட்டேன். அதே மாதிரியே முதலாவதையும் 3வது இலக்கத்தையும் பெருக்கி போட்டு 3வது இலக்கத்தை கூட்டி விட்டேன் நான். விளங்கிட்டா இது? திருப்பி ஓ சொல்லணுமா இந்த கேள்வி? இல்ல இல்ல. சரி, அப்ப 7வது கேள்வி செஞ்சுட்டேன்னு சொன்னீங்க. செஞ்சிட்டீங்களா? ஓமோ அது ஓ என்ன ஆன்சர் வந்ததுக்கு 7வது கேள்விக்கு? அதுக்கு 35 35. வேற ஆன்சர்? வேற யாக்கள்? வேற யாக்கள் செஞ்சிருக்கீங்களா? செய்யாட்டி சொல்லுங்க, செய்வோம். செஞ்சா ஆன்சர் சொல்லுங்க. எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் விளங்கிட்டு சொன்னாங்க. அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போலாம். நாங்க கூட கேள்வி செய்யலாம். என்ன ஆன்சர் அந்த மிச்ச 2 பேருக்கு? சரி போல பிரச்சனை இல்லை, சொல்லுங்க.
செய்யலையா நீங்க? சரி சார் செஞ்சுட்டு என்ன சொல்லுங்க? 35. 35. இன்னொரு ஆள்? சரி பாப்போம் நாங்க. என்னண்டு 35 வந்தது? அந்த 11ல இருந்து 8 மைனஸ் பண்ணி அதோட பெருக்கி வாரேக்க அந்த நடுவால வந்த நம்பர் வந்துச்சு. என்ன பண்ணீங்க? இந்த 13 முட்டையும் 13ல இருந்து 8 மைனஸ் பண்ணீங்களா? 8 ஓ 8 மைனஸ் பண்ணீங்க. ஸோ 5 வந்துச்சு. ஓகே. அதோட 8 பெருக்கிக்க 40 வந்துச்சு. அதோட முன்னுக்கு இருக்கிற 8 முன்னுக்கு பெருக்கினீங்க. இருக்கிற 8 பெருக்கினேன். ஓ சரி. அடுத்ததுக்கு செஞ்சு பார்க்க அப்படியே வந்ததா? அதாவது வந்துச்சு. 9ல இருந்து 7 கழிச்சு 7 கழிச்சிட்டு 2 வந்துச்சு. அது 7ஓட பெருக்கு 14. திருப்பி முன்னுக்கு இருக்கிற இலக்கத்தை பெருக்கினீங்க 7. ஓ சரி அதே மாதிரி அப்ப இதுக்கு 12ல இருந்து 5 கழிச்சு 5 பெருக்கினீங்க ஓ 35. இது ஓகே. எதுவும் பிரச்சனை இருக்கா? இருக்காது. இதே மாதிரி இல்ல தான் செய்வீங்க சார். எல்லாரும். அடுத்ததுக்கு போகுமா? ஓ சரி ஓகே. 8வது கேள்வி என்ன ஆன்சர் வந்தது? 73. 73. வேற ஆன்சர்? வேற ஆன்சர் இருக்கா? பாத்திமா, ஐஷு, இல்ல சார். அதே ஆன்சரா வந்தது இல்ல நீங்க செய்யலையா? செய்யல சார். சரி பாப்போம் இப்ப. 4 52 6 3 58 7 6 40 2. சரியா? இதுக்கு என்ன தொடர்பு கண்டு பார்ப்போம். நாங்க மேல பார்த்த மாதிரி தான் முதலாவதும் 3வது இலக்கத்தையும் பாருங்க சரியான பெரிய இலக்கங்களா இருக்கணும். ஓமா இல்லையா? முதலாவதும் 3வது இலக்கங்களையும் பாருங்க நடுவுக்கு இருக்கிறவர் சரியா பெருசா இருக்கிற 2 வரையும் விட. அப்ப நான் ஒரு பெருக்கி பார்த்தா வருமா? 6 4 24 வருது. ஆனா எனக்கு என்ன விட இருக்குது இல்ல? 52. அடுத்த பெருக்கி பார்ப்போம் 3 7 21. ஆனா 58 இருக்கிறார். நான் கூட்டி பார்ப்பேன். கூட்டி பார்க்க அந்த 2 இலக்கங்களுக்கு கிட்ட வரணும். கழிச்சாலும் அந்த 2 இலக்கங்களுக்கு கிட்ட வரணும். பெருக்கி பார்த்தா அந்த 2 இலக்கங்களை விட கொஞ்சம் கூட வரணும். அல்லது பிரிச்சு பார்த்தால் வகுத்தால் அந்த இலக்கங்களை விட குறைய வரணும். அப்படித்தானே வரும் கணிதம். ஆனா எனக்கு பெருக்கி பார்க்கவும் இவர் அதை விட கூட வாரார். எல்லாத்துக்கும் பெருக்கி பார்த்தாலும் அதை விட கூட வாரார். அப்ப இவர் பெருக்கலுக்கையும் வரையில கூட்டலுக்கையும் வர மாட்டார். சரியா? அப்ப எல்லாத்தையும் விட பெருசா வரணும்னு அர்த்தம் நான் என்னத்தை யோசிப்பேன்? வர்க்கம். வர்க்கமூலம் இல்ல வர்க்கம். பெருக்கலை விட எனக்கு பெரிய நம்பரோடு வரணும்னு சொன்னால் நான் வர்க்கம் எடுப்பேன். சரியா? சரி வர்க்கம் இதுக்கு எடுக்கணும். 4க்கு எடுக்கணுமா 6க்கு எடுக்கணுமா? 6க்கு மட்டும் எடுத்து பார்ப்போமே. 6 6 6 வர்க்கம் எவ்வளவு? 36. 36. அப்பவும் இவர் இன்னும் தூரவா இருக்கிறார். 7க்கு வர்க்கம் எடுத்தா 49. 49. அப்பவும் இவர் தூரமா இருக்கிறார் 58. சரி அப்ப
நான் யோசிக்கிறேன் பெரிய நம்பருக்கு வர்க்கம் எடுக்கவே அவர் கிட்ட போகல. அப்ப நான் என்ன செய்ய போறேன், 2 நம்பருக்கும் வர்க்கம் எடுத்து விடுவோம். ரெண்டுக்கும் வர்க்கம் ஆஹ் 2க்கும் வர்க்க மூலம் எடுத்து எடுத்து கூட்டு ஒரு ஆளுக்கு எடுத்த வர்க்கம் பெரியலையோ, நான் 2க்கும் வர்க்க மூலம் எடுக்கிறேன். 4 வர்க்கமும் 6 வர்க்கத்தையும் எடுக்கிறேன். 4 வர்க்கம் எவ்வளவு? 16 16. சரியா? 6 வர்க்கம் 36 36. இப்ப ரெண்டையும் கூட்ட எனக்கு என்ன வரணும்? 52 வரணும். வருதா? 16 36 கூட்ட ஓ வருது. வருது. சரி, நான் 2வது செக் பண்ணி பார்ப்போம். 3 வர்க்கமும் 7 வர்க்கமும். 3 வர்க்கம் எவ்வளவு? 9 9. 7 வர்க்கம் 49 49. அப்ப ரெண்டையும் கூட்ட எனக்கு என்ன வரணும்? 58 58 வரணும். வருதா? வருது. நான் இப்ப 3வது செஞ்ச நேரத்தை வீணாக்க மாட்டேன். டிரெக்டா கேள்விக்கு போவோம். 2 வர்க்கத்தையும் கண்டு கூட்ட விடணும். இங்க 8 வர்க்கம் 3 வர்க்கம். 8 வர்க்கம் எவ்வளவு? 16 சரி சரி 8 64 64. 9 சாரி 3 வர்க்கம் எவ்வளவு? 9 9. ரெண்டையும் கண்டு கூட்டி விட்டா சரி. என்ன விட வந்தது? 73 73. சரியா? இதுல எதுவும் பிரச்சனை இருக்காச்சும்? விளங்கிட்டா இது? ஓகே. 9வது கேள்வி என்ன ஆன்சர் வந்தது? 57. 57. வேற ஆன்சர்? 57. 57. சரி பாப்போம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். என்ன செய்வோம்? பெருக்கோணும் சார் சின்னத்தானம் 2. 2 பக்கமும் பாக்குறேன். 2 பக்கம் 1 3 சின்ன, நடுவுக்கு கொஞ்சம் பெருசா இருக்கிறார். அப்ப நான் பெருசா வரணும்டா கொண்டு கூட்டணும் அல்லது பெருக்கோணும். கூட்டி பார்க்க வராது. அப்ப பெருக்கி பார்ப்போம். 5 20. 20 கொஞ்சம் கிட்ட வாரார் போல என்ன? இப்ப அதுக்கு வர்க்கத்துக்கு போமா திருப்பி? இல்ல +3. இல்ல, வர்க்கம் போட்டா இன்னும் கூட போயிடுவார். சரி 20. இன்னும் எனக்கு எவ்வளவு காணாம கிடக்கு? 3 காணாம கிடக்கு. சரி, அடுத்ததையும் ஒரு பார்த்துட்டு வருவோம். 7 8 56. இங்க எவ்வளவு காணாம கிடக்கு? 3. அப்ப எல்லா இடத்தையும் பாருங்க, முதலாவதையும் 3வதையும் பெருக்கி போட்டு 3 கூட்டி விட்டா சரி. எல்லா இடத்துலயுமே ஒரு 3 தான் காணாம வாடுறார் போல. முதலாவதையும் 3வதையும் பெருக்கி போட்டு நான் 3 கூட்ட போறேன். சரியா? ஒன்னே 5 20. அதோட 3 கூட்ட 23. இந்த விட வருது. 7 56. 56ஓட 3 கூட்ட 59 வார. அப்ப நான் 3வதுக்கு பாப்பனும். எனக்கு அது தேவை இல்லை. 2க்கும் சரியா வந்துட்டாரല്ലോ. அப்ப டிரெக்டா கேள்விக்கு போவோம். முதலாவதையும் 3வதையும் பெருக்கி போட்டு அதோட 3 கூட்டுவேன். முதலாவதையும் 3வதையும் பெருக்குவோம். எத்தனை? சரி பாப்போம். அப்ப என்ன செய்வோம்? முதலாவதையும் 3வதையும் பெருக்கி போட்டு அதோட ஒரு 3 கூட்டுவோம். சரியா? அப்ப சரி, இதை பெருக்குவோம். 6 9 54. என்ன செய்யணும்? 3 வேணும். 57. சரியா இது? ஓகே. அடுத்த 10வது கேள்வி. 145. ஓகே, வேற ஆன்சர்?
பாப்போம். என்னண்டு 145 வந்தது? முதல் ரெண்டையும் பெருக்கி 24 அதோட 2 கூட்டு. ஓகே குட். இப்பவும் பார்ப்பேன். ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் பார்த்தா ஒன்றையும் ஒன்றையும் பெருக்கி பார்த்தா 26 கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு பெருசா இல்ல. வர்க்கம் எடுக்கிற அளவுக்கு பெருசா போயில. அப்ப பெருக்கி போட்டு பார்ப்போம். 6 4 24 எவ்வளவு மிஸ் ஆகுது இதுல? 2 குறையிற. அடுத்ததை பார்ப்போம். 7ஐயும் 9ஐயும் பெருக்கி பார்க்கிறேன். 63 கிட்ட வந்துட்டார். எவ்வளவு குறையுறீங்க? 2 2 குறையிறார். அப்ப அடுத்ததுலயும் அதே 2 தான் குறைய போறார். அதை நான் பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. அப்ப முதலாவதையும் மூன்றாவதையும் பெருக்கி போட்டு நான் 2 கூட்டினா 26 வருது. அடுத்ததுக்கும் 7ஐயும் 9ஐயும் பெருக்கி போட்டு 2 கூட்டி விட்டா சரி. அப்ப விடைக்கும் அதே வேலை தானே செய்யணும். என்ன செய்ய போறேன்? 11ஐயும் 13ஐயும் பெருக்கி போட்டு 2 கூட்டி விடுவேன். 11 13 143. அதோட 2 கூட்டி விடணும். 145 வருது. சரியா? பிரச்சனை இருக்கா? இல்ல சார். இல்ல. அடுத்தது 11வது கேள்வி. 60. அடுத்த 60. கணக்கு போவோம் சார். இல்லைங்களா? அடுத்த சாப்டர் கணக்குக்கு போவோம். எல்லாம் ஒரே மாதிரி தானே சார்? சரி. அப்ப இதுக்கு ஓகே உங்களுக்கு? இந்த கேள்வி ஓகேயா? 60ஆம் ஆன்சர் செஞ்சிட்டீங்களா? 60 ஆன்சர் வருதா? எல்லாருக்கும் ஆன்சர் நாங்க அதை விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போலாம் அடுத்த கேள்விக்கு. சரி பாருங்க, விளங்காட்டி அடுத்த கிளாஸ்ல கேட்டுங்க. சரியா? ஆன்சர் 60ஆம். சரி அடுத்த கேள்வி. இது செஞ்சீங்களா யாராச்சும்? இந்த கேள்வி செஞ்சீங்களா யாராச்சும்? இல்ல. இல்ல சார். சரி கேள்வி வாத்தினீங்களா? சரி என்ன சொல்லிருக்கு இந்த கேள்வியில? இதுல ஒரு நெய் அரி ஒன்று தான் வந்திருக்கணும். சரியா? அது முழுசா பூர்த்தியாக்கப்படையல. இடைக்கிட சின்ன கேப்ஸும் இருக்குது. ABCDன்னு சொல்லி 5 இடத்துல கேப் இருக்குது. அந்த கேப்ல வர வேண்டிய எழுத்துக்கள் என்னென்னு கேட்டு கிடக்கு. AN BN CN DN ABCDE என்னென்னு கேட்டு கிடக்கு. சரி இதை நாங்க என்னென்னு செய்ய போறோம்? ஏதாவது ஐடியா இருக்கா யாருக்காச்சும்? இதை நாங்க என்னென்னு செய்வோம்? கேள்வியோடைய வாசிக்கணும் முதல்ல. சரியா? ஒவ்வொரு நிறையும் 1 6 வரைக்கும் இலக்கமிடப்பட்டிருக்கான். சரியா? ஒவ்வொரு நிரல்லையும் 1 6 வரைக்கும் நம்பர் இருக்கு. அந்த நம்பர் ரிப்பீட் ஆகுமா ஏதாச்சும்? இல்ல. இந்த பக்கம் 1 to 6 வரைக்கும் இருக்கும். ஒரு இடத்துல 1 வந்துச்சுன்னு சொன்னா திருப்பி 1 வராது. அதே மாதிரி தான் இங்கேயும் நிரல்லையும் 1 to 6 வரைக்கும் இருக்கும். ஒரு இடத்துல வந்த நம்பர் திருப்பி ரிப்பீட் ஆகாது. சரியா? சரி நான் இந்த முதலாவது நிறைய பார்க்கிறேன். இந்த நிறையில ஒரு இடத்துல மட்டும்தான் மிஸ் ஆகுது. ஓமா இல்லையா? இதுல என்ன நம்பர் வரணும்? 3. 3. 6 1 6 வரைக்கும் தான் நம்பர் வரும்னு சொல்லிட்டோம். எல்லா நம்பரும் இருக்கு, அதுல 3 மட்டும் இல்ல. சரியா? சரி 3 வந்துட்டாரல்லோ. கேள்வியில பாருங்க, B-ல 3 வேணும். சரியா? மேல 3 வேணும். நான் என்ன பார்க்கணுன்றத நான் எல்லாத்தையும் கண்டுட்டு ஆன்சருக்கு போயில. ஒன்றை கண்டுட்டேன்னு சொன்னா டிரெக்டா நான் ஆன்சரை பார்க்க போயிடுவேன். எல்லாம் காணணும்னு தேவை இருக்கா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. கேள்விக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க அதை பார்ப்போம். இப்ப நான் B-ல மேல வர 3 இலக்கம் வேணும் எனக்கு. B-ல அதுல மேல வர வேண்டியால் கண்டாச்சு 3. ஆன்சருக்கு வாரன்
இங்க 3 இருக்கிறார் அப்ப இவர் வரலாம். ஓமா இல்லையா? ஓம். இங்க 5 இருக்கிறார் இவர் வருவாரா? இல்ல. இல்ல. அப்ப நான் இவரை டிரெக்டா வெட்டி விட்டுருவேன். இவர்ல 4 இருக்கிறார் மூன்றாவது இவர் வராது. வருவாரா? இல்ல வர வராது. மாட்டேன். 4ஆவதா பாப்போம். நாலாவது வருவாரா இவர்? வரலாம். 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 1 அல்லது 4ஆவது இவர் வரலாம். சரியா? எனக்கு தெரியல. இருக்கட்டும். வேறு என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு? வேற எந்த இலக்கத்தை கண்டுபிடிக்கலாம்? 3வது பாருங்க. அதுல 1 தான் மிஸ் ஆகுது. 2ஆவதுல ம். 1 2 3 4 இலக்கம் மிஸ் ஆகுது. இவரை நாங்க கண்டுபிடிக்கலாமா? கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா 2வது நிலையில? இல்ல. இல்ல 4 இலக்கம் மிஸ் ஆகுது. நாங்க என்ன கண்டுபிடிப்போம்? 4ல எது எங்க வரும்னு தெரியாது. 3வது நிலையில பாருங்க 5 வந்திருக்காரு. அதுல ஒரு ஆள் தான் வரையில யாரு? 3. 3. அதுல 3 3 வரையில. சரியா? அப்ப பாருங்க இந்த கீழ் பக்கத்துல 3 இருக்கு. அப்ப நான் டக்குனு ஏ கேள்விக்கு வரேன். இங்க 3 இருக்கு. இவர் வரலாம். ஓமா இல்லையா? ம். ஓ. 6க்கு வரேன். இவர் வரலாமா இல்லையா? வரையலாது. வராது. வரையலாது. இங்க 3 இருக்கு. இவர் வரலாம். இங்கேயும் 3 இருக்கு. வரலாம். இவர் வரலாம். சரி நான் ம். திருப்பி நெய்யறைக்கு வரேன். நெய்யறையில வந்து பார்ப்போம். இப்ப நான் யாரை கண்டுபிடிக்கலாம்? ம். இப்ப நான் யாரை நீ கண்டுபிடிக்கலாம்? அந்த அந்த இதுல கண்டுபிடிக்கலாம் சார், நிரல்ல. நிரல்ல எத்தனையாவது நிரல்ல 3வது கண்டுபிடிப்போம்? ஆ 3வது நிரல். நிரல்ல 3வது நிரல்ல பார்ப்போம். அதுல 1 தான் மிஸ் ஆகுற. என்ன வர போற? 6. 6. 6. சரியா? 6 மிஸ் ஆகுற. சரி நான் திருப்பி ஏன் தான் கண்டுபிடிக்கிறேன். இப்ப ஏக்கு வரேன். இந்த சைட்ல வரேன். எங்க இவர்ல 10 இருக்கார். இவர்ல 6 வரமாட்டார். வரணும். அப்ப இவர் வர மாட்டார். இவர் 6 இருக்கிறார். அப்ப இவர் வரலாம். வரலாம். ம். இவர் ம். 10 மற்ற இருக்கிறார். வராது. வராது. அப்ப எனக்கு விட இங்க தெரிஞ்சிட்டு இவர்தான் விட. ம். அப்ப இதுல 6 இருக்கிறார். அப்ப இதுல 10 இருக்கிறார். அப்ப இதுல என்ன வரணும்? 2. 2 வரணும். டக்குன்னா இதுல போட்டு ம். சரியா? ம். ஒரு மாதிரி ஏயா முடிச்சிட்டோம். சரியா? இனி எங்க போவோம் நாங்க? இப்ப 2வது நிரல் பார்க்கலாம். 2வது நிரல் பார்க்கலாம். என்ன வரணும்? 6 1. 1. 1 டில சைட்ல 1 வாரு. அப்புறம் டி கேள்விக்கு போறேன். டி கேட் இருக்கு. டில இங்க 1 இருக்கு. 4வது. டில 4வது 4வது. 1ல மட்டும்தான் இருக்கிறார். ம்ஹும். ம்ஹும். 1ல மட்டும்தான் இருக்கிறார். சைட்ல 4 வரணும். 1 வரணும். ம். அப்ப எனக்கு தேவையானால் இவர்தான். சரியா? ம். மிச்ச ஒன்றுமே எனக்கு வராது. வராது. சரியா? இப்ப நான் டி கண்டுட்டேன். டி அந்த மேல வர வேண்டியது கீழே வர வேண்டியது கொஞ்சம் மாறி இருக்கு நினைக்கிறேன். இதுல வர வேண்டியவன் ஓ. நினைக்கிறேன். அது கேள்வி செட் பண்ணிக்க மாதிரி வந்துட்டோ தெரியல. பாப்போம் நாங்க. அப்ப 1 கொஞ்சம் கீழே இறங்கிட்டார். பாப்போம் 2 மாறும் வர்ற. அப்ப இதுல என்ன வர போற எனக்கு இப்ப 2. 2 6. இதுல 2 வர போற. 6. 2 வார. சரி 2 மாறும் வந்துட்டேன். இனி நான் என்ன காணலாம்? நிரையில 5 இல்ல அதுக்கு 5வது நிரையில காணலாம். 4வது. நிலையில நிரை 5 நிறைய 5ல காணலாம் தானே சார்? அதுல 2 வந்துட்டு தான். 2 வந்துட்டு ஒரு ஆள் வேணும். ம். இதுல 2 வந்தவர். ஓ. அப்ப இதுல என்ன வருவார்? என்னண்டு சார் அதுல 2 வரும்? ஏன் எங்களுக்கு இதுல ஆன்சர் வந்து தெரியல. இவர் மட்டும் தான் எங்களுக்கு ஆன்சர். இல்ல ஆனா மேல நீங்க 2 போட்டா அங்கால 2 அந்த நிரையில இன்னொரு 2 வருதே சார். எங்களுக்கு இதுல வந்தது மாறி வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ. 6 2 மாறி வரணும். மேல 6 ம். கீழே 2 வரணும். இதுல 2. ம். சரியா? நாங்க மாத்தி பார்ப்போம். ஓ. மேல 6 கீழே 2. மேல 6 வந்தா இங்க என்ன வருவார்? அதுல 5 வரும். 5 வருவார். ஈல போய் பார்ப்போம். எங்களுக்கு கேட்கல. சரியா? எங்களுக்கு கேட்கல. அப்ப நாங்க விடுவோம். எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம்.
வேற என்ன காணலாம்? மேல பாருங்க, பிசியில பாருங்க என்ன காணலாம்? 4வது நிரையில 4வது நிலையில 4வது நிலையில 5 இருக்கு. என்ன வருது அதுல? 5 மிஸ் ஆகுறாரு. 5 வரும் 5 அப்ப பாப்போம். அப்ப இங்க எனக்கு என்ன விட வர போறார்? இவர் வர மாட்டார். ஏன்னா முதலாவதுல 5 முதலாவது வர மாட்டார், இவர் வர மாட்டார். 5. அப்ப நான் டக்கண்டு விடைய போடலாம். 5 மாறும். டிக்கு முன்னுக்கு 5 பின்னுக்கு 6 வர போறார். சரியா? விளங்குதா இல்லையா? என்னன்னு கண்டுட்டு போற மனதை விளங்குதா? ஹலோ, what the fuck bro? ஹலோ, கேக்குதா? ஓமோ சாரி, நெட்வொர்க். இதுதான் சார். சரி, இது என்னென்ன கண்டுபிடிச்சாங்க விளங்குதா? ஒண்ட ஒண்டா பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ஓகே சார். என்ன பார்த்தனாங்க சத்யா? சி கண்டுபிடிச்சு பார்த்தனாங்க 5ம் 6ம் வந்தவர். நாங்க ஏ கண்டுட்டோம், சி கண்டுட்டோம், பி கண்டுட்டோம். எங்களுக்கு வர வேண்டியது பி. பிலையும் 2 ஆப்ஷன் தான் வச்சிருக்கோம் நாங்கள். போமா இல்லையா? சரி, இப்ப பில பார்ப்போம். எங்களுக்கு பி தானே வேணும். எனக்கு மிச்சம் இந்த மீ எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. தேவையில்லாத வேலைக்கு போக மாட்டோம். எனக்கு பி மட்டும் தான் தேவை. சரி, பில பார்ப்போம். இங்க பில 2 இலக்கம் தான் இல்லாம இருக்கிற. என்னென்ன இலக்கங்கள் வேற இல்லை? 1 இருக்கு, 2 இருக்கு, 6 இருக்கு, 3 இருக்கு. அப்ப இங்க என்ன இல்ல? 4 and 5 இல்ல. அப்ப இந்த 2 இடத்துல ஏதோ இடத்துல 4, ஏதோ இடத்துல 5 தர போறார். வேற நம்பர் வருமா இங்க? இல்ல, வேற நம்பர் வராது. சரி, நான் பி என்ற ஆன்சர்ல போய் பாக்குறேன். 4 and 5 வருமா வராதா? வரும். 2 ஆன்சரும் வராது. கடைசி ஆன்சர் 6 and 5. 6 வர உங்களுக்கு இல்ல. அப்ப இந்த ஆன்சர் வர மாட்டேன். அப்ப எனக்கு இந்த ஆன்சர் தான் வர போற. அப்ப பார்ப்போம். ஏ கண்டுட்டம், பி கண்டுட்டம், சி கண்டுட்டம், டியும் கண்டாச்சு. சரியா? ஓகேயா? இல்ல விளங்கலையா? விளங்கிடுச்சு. நாங்க கடகடகடன்னு எல்லாத்தையும் காணணும் தேவை இல்லை. உங்களுக்கு என்ன கேள்வியில இருக்கோ அதை மட்டும்தான் பார்ப்போம். சரியா? எல்லாத்தையும் கண்டு தேவையில்லை. பாருங்க, இ எல்லாம் இங்க தேவையில்லை. டி எல்லாம் நாங்க எல்லாம் காணல. பியும் எல்லாம் காணல. பி எனக்கு 5ம் 4ம் 5ம் வரணும் தெரிஞ்ச அளவுக்கு மட்டும் காணும். 4 எங்க வரும் 5 எங்க வரும் காண வேண்டிய தேவை இல்லை. விளங்குதா? சரியா? ஓகே, இதுல பிரச்சனை இருக்கா? பிரச்சனை இருந்தா கேளுங்க, திருப்பி சொல்றேன்னா சொல்றேன். சரி, ஓகே, நீங்க திருப்பி செஞ்சு பார்க்கணும். இப்ப ஈஸியா இருக்கும், விளங்குற மாதிரி இருக்கு. நான் சொல்ல சொல்ல கேட்கறதால திருப்பி நீங்க செய்யதான் பிரச்சனைகள் வரும். எங்க திறக்கிறீங்க, எங்க விடுறீங்க. முதல் செஞ்சிருந்தா ஓகே, செய்யாதாக்கள் திருப்பி செஞ்சு கொள்ளுங்க. நான் பேப்பர் ஏற்கனவே அனுப்பினதான், போனாலுமே அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன் பேப்பர். சரி, அடுத்த கேள்வி 16வது. நாங்க மேல செஞ்ச மாதிரி தான். மேல எங்களுக்கு நேர நேர தந்தவ. இப்ப எங்களுக்கு ஒரு வரைபடத்துல எறியணும். ஏதாவது ஒரு உருவத்துக்குள்ள போட்டு தரப்போயினோம். அதே வேலைதான். 72. 72. சரி, பாப்போம் இங்க என்ன நடக்குன்னு பாப்போம். சரியா? 8 இருக்கார், 7 இருக்கார், 15 இருக்கார். என்ன நடக்குது? 8ஐயும் 7ஐயும் கூட்டுவோம். எத்தனை? 15 இருக்கு.
சரியா? 8ஐயும் 7ஐயும் கூட்ட 15 வார. சரி, நான் திருப்பி அடுத்த 2ஆவதுக்கு போறேன். முதலாவது சரிதான், எனக்கு 8ஐயும் 7ஐயும் கூட்ட 15 வருது. நான் 2ஆவதுக்கு போறேன். 2ஆவதுக்கு போய் பார்ப்போம். 6ஐயும் 3ஐயும் கூட்ட எத்தனை எனக்கு வருது? 6 மூன்றுமா எவ்வளவு? 9 9. ஆனா எனக்கு விட 27 27 என்று இருக்கிறார். அப்ப இந்த தியரம் பிழை. கூட்ட எனக்கு இவர் வரையல. சரியா? 2 இலக்கத்தை கூட்ட எனக்கு அவர் வரையல. அப்ப என்ன செய்வோம்? என்ன நடந்திருக்கு? வர்க்கம் வர்க்கமா? அப்படி உம், என்னண்டு வர்க்கம்? 8 வர்க்கம் 7 வர்க்கம். 7 வர்க்கம் 8 வர்க்கம் 64 64. 7 7 7 வர்க்கம் வர்க்கம் 49 49. 49 மைனஸ் பண்ண பெருசுண்ட வர்க்கத்துல இருந்து சின்னந்த வர்க்கத்தை கழிக்கிறீங்க. கழிக்கும் சரியா? கழிச்ச எவ்வளவு? ம் 15 வார. சரியா? 8 வர்க்கம் ம் 7 வர்க்கம். அடுத்ததுக்கு அதையே செஞ்சு பார்ப்போம். 6 வர்க்கம் எவ்வளவு? 36 36. 3 வர்க்கம் எவ்வளவு? 9 9. கழிச்சா எவ்வளவு? 27 27. சரியா? ம் அப்ப நான் 3ஆவது செய்வேனா? இல்ல அங்காளி 3ஆவது பார்க்க தேவை. இல்ல. பார்க்கலாம்னா பார்க்கலாம். முதல் 2ம் சரியா வந்தா 3ஆவது கட்டாயம் சரியா தான் பெறுவேன். அப்ப இப்படியே பார்ப்போம். 9 வர்க்கம் எவ்வளவு? 9 வர்க்கம் 81 தய 3 ம். வர்க்கம் எவ்வளவு? 9 72 72. ம். 9 வர்க்கம் சய 3 வர்க்கம் 72. சரியா? இது ஓகேயா? ஓகே சார். ஓகே. 17ஆவது கேள்வி சொல்லுங்க அப்ப ஆன்சர. சரி, ஒரு நிமிஷம். நானே இந்த 8ஐயும் 7ஐயும் எடுத்து வச்சுக்கொண்டு 15க்கு போகணும்னு யோசிச்சான். ஏன் 8ஐயும் 15ஐயும் பார்க்கலாம் தானே? அல்லது 7ஐயும் 15ஐயும் பார்க்கலாம் தானே? ஏன் 8ஐயும் 7ஐயும் எடுக்கணும்னு யோசிச்சான்? ஏன் அப்படி யோசிக்கணும்? யாராச்சும்? ஏன் நான் வேற மாதிரி யோசிக்கல? இப்ப 8ஐயும் 15ஐயும் வச்சு யோசிக்கல, அல்லது 7ஐயும் 15ஐயும் வச்சு யோசிக்கல. ஏன் 8ஐயும் 7ஐயும் எடுத்தினான்? இங்க 6ஐயும் 3ஐயும் எடுத்தினான். ஏன் 6ஐயும் 26ஐயும் வச்சு ஏதாவது யோசிச்சிருக்கலாம் தானே? யாராச்சும்? நான் என்ன கேட்கணும் விளங்குதா? ஹலோ? ஆம் சார். ஏன் நான் மாறி யோசிக்கல? 8ஐயும் 15ஐயும் அல்லது 7ஐயும் 15ஐயும் 6ஐயும் 27ஐயும் அல்லது 3ஐயும் 27ஐயும் ஏன் யோசிக்காம விட்டுனான்? ஏன் 8ஐயும் 7ஐயும் ஏன் 6ஐயும் 3ஐயும் எடுத்து யோசினான்? ஏன் என்று சொன்னால் எனக்கு இந்த மேல இருக்கிறவர் தான் கேள்விக்குறி. இந்த கீழே இருக்கிற 2 சின்ன இலக்கமும் தான் எனக்கு செலவுல தந்திருக்கணும். அப்ப நான் இவைய வச்சு கொண்டுதான் இந்த கேள்விக்குறிய காணலாம். ஹலோ? சரியா? ஆம் சார். கீழே இருக்கிற சின்ன இலக்கங்களை வச்சு கொண்டுதான் மேல இருக்கிற இலக்கத்தை கேட்டிருக்கணும். இப்ப நான் இவைய வச்சு கொண்டுதான் இந்த கேள்விக்குறி இருக்கிற இலக்கத்தை காணலாம். அப்ப இங்கேயும் நான் அதே வழியில வந்தா தானே இங்க அதை செய்யலாம். இங்க நான் 8ஐயும் 15ஐயும் எடுத்து யோசிச்சு போட்டு இங்க வந்து 6ஐயும் 9ஐயும் செஞ்சா எனக்கு விட வருமா? இல்ல சார். விட வராது. இங்க 8ஐயும் 7ஐயும் எடுத்து செஞ்சாதான் நான் இங்க 9ஐயும் 3ஐயும் வச்சுக்கொண்டு இந்த கேள்விக்குறியில என்ன விட வருமன்றத என்னால கண்டுபிடிக்க இயலும். இங்க 8ஐயும் 15ஐயும் இங்க 6ஐயும் 27ஐயும் பாவிச்சா இங்க 9ஐயும் இதுல வர வேண்டிய இலக்கத்தையும் தான் எனக்கு தேவையே தவிர இந்த 3ஐ வச்சுக்கொண்டும் 9ஐ வச்சுக்கொண்டும் செய்ய இயலாம போயிடுவார். சரியோ? அதனாலதான் நான் 8ஐயும் 7ஐயும் 6ஐயும் 3ஐயும் எடுத்து யோசிச்சினான். ஏன்னா 3ஐயும் 9ஐயும் பாவிக்கிறதுக்கான. ஓகே, எங்களுக்கு இதுல இருக்கிற கேள்விகள் செய்யறது முக்கியம் இல்ல. இதுல இருக்கிற கேள்விகளுக்கு விடை எழுதுறது முக்கியம் இல்ல. இந்த கேள்வியை வச்சுக்கொண்டு
இதே மாதிரி வேற கேள்வி வந்து எங்களால செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏன்னா இதே கேள்வி எங்களுக்கு திருப்பி ரிப்பீட் ஆகாது. அது வேற மாதிரி வேற நம்பர்ல வேற இடங்கள்ல கேள்விக்குறியில போட்டுத்தான் எக்ஸாம்ல வரும். ஒரே நம்பரை போட்டு ஒரே மாதிரி கேள்வி ஒரு காலமும் வராது. சரியா? எங்களுக்கு இந்த கேள்வி செஞ்சு விட எடுக்கிறத விட இந்த கேள்வியை நாங்க எப்படி யோசிக்கிறோம்ன்றதான் முக்கியம். சரி, அடுத்த கேள்வி 17வது. யாரா செஞ்சிருக்கீங்களா? இருபத்தி ஆறு வருமா சார்? 26. வேற ஆன்சர்? வேற ஆன்சர்? செய்து பார்த்தல சார். சரி, பாப்போம். இங்க பாப்போம். 8, 6, 26, 28. பாருங்க, 8, 6, 26, 28. ஏதாச்சும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கா இதுக்குள்ள? ஈஸி மாதிரி இருக்கு இல்லையா? செய்யாத ஆட்கள் சொல்லுங்க பாப்போம். ஏதாச்சும் இது கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. இதுல 8 இருக்கா, இதுல 6 இருக்கு, இதுல 26 இருக்கு. 8 நீங்க குறுக்க 28. இங்க 8, இங்க 28, 8 இங்க 6, இங்க 28. 26. அந்த 6 26. குறுக்க ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. 26. என்ன மாற்றம் நடந்திருக்கீங்க இங்க? என்ன மாற்றம் நடந்திருக்கீங்க? 8 இருந்தவர் 28 இருக்கார், 6 இருந்தவர் 26 இருக்கார். என்ன 26. நடந்திருக்கு? Sorry? என்ன மாற்றம் நடந்திருக்கீங்க? ஒண்ணுமே நடக்கலையா? ரெண்டுமே ஒரு 20 கூடி இருக்கு. 20ஆல கூடி இருக்கு. 6 20 கூடி 26 இருக்கார், 8 20 கூடி 28 இருக்கார். சரியா? இது நான் முதலாவத வச்சு கொண்டு பார்த்தேன். இப்ப நான் 10ஆவதுக்கு போறேன். சரியா? பாப்போம். இங்க 10 இருக்கிறார், இங்க 7 இருக்கார், இங்க 27 இருக்கார், இங்க 30 இருக்கார். நான் முதலாவதுக்கு என்னன்னு பார்த்தேன், நான் குறுக்க கொஞ்சம் ஏதோ கூடி இருக்குன்னு பார்த்தேன். அப்ப இங்கேயும் பார்ப்போம். இந்த குறுக்க 10 30 இருக்கிறார், 7 27 இருக்கிறார். அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? அதே 20 கூடி இருக்கிறார். குறுக்க அதே 20 கூடி இருக்கிறார். விளங்குதா? சரி, இப்ப 2 சரியா வந்துட்டார். அப்ப நான் 3ஆவத விட்டுட்டு விடைக்கு போவோம். 3ஆவத செக் பண்ணி டைமை வீணாக்க வேண்டாம். அப்ப குறுக்க பார்ப்போம். 3 23 இருக்கிறார். அப்ப 6 26. 26. சரியா? இது பிரச்சனை இருக்கா? நான் எப்படி பார்த்தேன்னா, சொல்லுங்க. 8ல இருந்து -6 அப்ப 2, அந்த 2 வந்து 26ஓட கூட 28. சேம் அடுத்ததுக்கும் சரியா வந்துச்சு. சரி, சொல்லுங்க. 8ல இருந்து 6 கழிச்சு 2 வந்துச்சு. அப்ப அது 26ஓட கூட்டினான். அப்ப 28 அப்படி பார்த்தேன் சார். சரி, ஓகே. அப்ப 10ல சரி, அப்ப இப்ப இவங்க முன்னுக்கு தந்திருந்தாங்க, என்ன பண்ணிருப்பீங்க? இப்ப 23 இருக்கிற இடத்துல கேள்விக்குறியும் 6 அந்த கேள்விக்குறி இருக்கிற இடத்துல 26 தந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? விளங்கிடு. இப்ப இந்த 4வது ஆன்சருக்கு தான் இந்த கேள்விக்குறி போட்டிருக்காங்க தானே, ஒரு பாக்ஸ் உண்டு. ஓ ஓ 4வது ஓ அந்த இடத்துல 23 இருக்கிற இடத்துல கேள்விக்குறியும் கேள்விக்குறி இருக்கிற இடத்துல 26 மாதிரி தான் என்ன செஞ்சிருப்பீங்க? நீங்க செஞ்சது சரி. இப்படி மாறி வந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படி பார்த்திருக்கேன். ஏன் பார்க்கல? அது நீங்க இதுல இருந்து கழிச்சீங்க தானே, 8ல இருந்து 6 கழிச்சீங்க தானே, 26ஓட என்ன பண்ணீங்க? 2 கூட்டி 28 மைனஸ் இதுல இருந்து அதை மைனஸ் பண்ணிருப்பேன். இத ரிவர்ஸ் மாதிரி போவீங்க. சரியா?
ஓ சில நேரத்துல நீங்க ஏதாச்சும் ஒன்று ரெண்டு மாறி கழிச்சு கூட்டி விட்டீங்கன்ற இலக்கம் மாறிடுவேன். இது நடக்கும். நாங்க டிரெக்டாவே 20 கூட்டி போட்டுருவோம். 20 தான் வித்தியாசம் வர போறாது. சரியா? நாங்க இதுல கழிக்கவும் இல்ல, கூட்டவும் இல்ல. நீங்க செஞ்சது பிழையே இல்ல. சரிதான். ஆனால் எங்களுக்கு ஈஸியான வழி ஒன்று இருக்கு. அதுல ஒன்றையும் கழித்தல் செய்யாம கழித்தலும் இல்லாம நேரா விட வரப்போகுது. கூட்டலோ கழித்தலோ நாங்க ஒன்றுமே செய்யல இதுல. மேல செஞ்ச மாதிரி ஒன்றுமே செய்யல. பார்த்தோம், முடிய போட்டோம். அவ்வளவுதான். சரியா? ஓகே. சரி, இப்படியும் யோசிக்கலாம். நீங்க செஞ்சது பிழை இல்ல, சரிதான். ஆனா எங்களுக்கு கணக்குக்கு போக மாட்டோம். டைம் சில இருக்கும். நேரத்துல டைம் இருக்கும். சரி, சில நேரத்துல நாங்க பிழையாவும் செஞ்சு விட்டுருவோம். நம்புறத மாறி கழிச்சு விட்டோம்னா பிழையா போயிடுது. சரியா? சரி, ஓகே. நீங்க செஞ்சா சரிதான், பிரச்சனை இல்லை. அடுத்து 18வது. 10 10 10 10 10 சரி, என்னோட 10 வந்த 5 20 அதை 5 பெருக்கிட்டு 20. ஓகே, 2 அதை பெருக்கிட்டு 2 கழிச்சிட்டு அதுல விட வருது. சரி, ஓகே. விளங்கிட்டா பாத்திமா இந்த கேள்வி உங்களுக்கு? ஆமாம் சார். இந்த 2 இலக்கத்தையும் பெருக்கினோம், இந்த 2 இலக்கத்தையும் பெருக்கினோம். பிறகு பேசுல இருந்து சின்ன கழிச்சு விடினோம். 5 20 23 6. அப்புறம் 20ல இருந்து 6 கழிச்சுன்னா 14 வர போறாரு. அடுத்ததும் அப்படித்தான். 7 8 56 பெருக்கிறோம். இந்த 2ஐயும் 7ஐயும் மட்டும் பெருக்கிறோம். 7 8 56. பிறகு 5ஐயும் 4ஐயும் பெருக்கி போட்டு 5 கழிச்சு விடுறோம். 20. 56ல இருந்து 20 கழிச்சு வரோம் 36. அதே மாதிரி தான் இவரும் வர போறார். இப்ப இவருக்கும் அதே மாதிரி 3 5 15 ஐயொண்டு 5. அப்ப பெருசுல இருந்து சின்ன கழிப்போம். 15ல இருந்து 5 போனா 10. ஓகே. அது சரி. 19வது 31 31 31 என்னோட வந்த 31 10 15 கூட்டினா 25 அதோட அந்த 10 கூட்டி 35 10ஐயும் 15ஐயும் கூட்டி 25 25 அதோட 10 கூட்டம் 35. 10. சரியா? ஓகே. நாங்க மேல 2ஐயும் கூட்டுறோம். 10 5 சாரி 10 15 அதோட இந்த 10ஐயும் 15ஐயும் கூட்ட 25 வெத்துற. அதாவது இந்த பாக்ஸ்ல வருவார். திருப்பி இன்னொரு 10 கூட்டி விட முன்னுக்கு இருக்கிற 10 கூட்டம் 35 வார. அடுத்தது செக் பண்ணி பார்ப்போம். 20ம் 13 கூட்டம் இதுல வர போறார். எத்தனை? 33. 33 வார. சரியா? அதோட இந்த முன்னுக்கு இருக்கிற 20 கூட்ட 53 வார. அப்ப நான் 3வது செக் பண்ண தேவையில்லை. சரியா? அடுத்ததுக்கு போறேன். 13 5 18 வார. 18. அதோட என்ன செய்யணும்? 13 கூட்டணும். 13 கூட்டவன். எத்தனை? 31. ஓகே. அது சரி. அடுத்தது 20வது. கிட்டத்தட்ட அது அதே மாதிரி தான் பெருமை நிக்கிறேன் இல்லையா? 60 விட. என்ன செஞ்சீங்க? 6 5 30 அதோட 3 கூட்டம் 33 அதுல இருந்து 11 கழியுது. 6 30 அதோட இந்த 3 கூட்டி 33 இதுல போடுறீங்க. ஓகே. அதுல இருந்து 11 கழியுது. 11 கழிஞ்சு 22. சரி, 11 கழிஞ்சு இதுல ஒரு 11 கழிஞ்சு 22 வருது. அடுத்ததுக்கு போய் பாப்போமா? நாங்க 28. 28ஓட 2 கூட்டி 30 வார. அப்ப இதுல 11 கழிக்குமா? இல்லையா? 11 கழியும். சரி, அப்ப 19 வார. சரி,
ம். அடுத்தது நான் மூன்றாவது வளமை மூன்றாவது விட்டுட்டு இங்க போறேன். இதுக்கு சொல்லுங்க அப்ப. 98 64 இங்க என்ன செஞ்சு நான் முதல் பெருக்கினா 64 64. இங்க 7 என்ன செய்யணும்? கூட்டணும் கூட்டணும். அப்ப எத்தனை வந்து 71 71 வந்துட்டு. அப்ப இங்க என்ன 71 செய்யணும்? 11 கழிக்கணும் 11 கழிக்கணும். அப்ப என்ன வருவார்? 60 60. 60 பிள்ளை ம். சரியா? 55 வரும். இந்த மூன்றாவது பாப்போம் வாங்க எல்லாரும். மூன்றாவது என்ன செய்யுங்க? 39 27 27 5 ம். 32 32. சரியா? இங்க என்ன செய்யணும்? 11 கழிக்கணும் 11 கழிக்க வேணும். கழிச்ச எத்தனை வரணும் இதுல? ஆமா பிள்ளை அந்த 9 3 ஆஹ் 9 இங்க 3 கூட்டி ஏதோ எதிர்த்தியா சரி வந்துட்டு ரெண்டுக்குமே 11 வந்துட்ட. ம், அது இங்க வரையல. இங்க 12 கழிக்கணும் நாங்கள். 20. இப்ப வாங்க இங்க. அப்ப இங்க எத்தனை கழிக்கணும்? 8 71 16 16 கழிக்கணும் 55 வரும். 55. சரியா? சரியா? ஓ ம், ஆ, இப்ப நீங்க கேட்பீங்க, நீதானே மூன்றாவது பார்க்க வேண்டாம், இப்ப மூன்றாவது பார்க்காட்டி எங்களுக்கு புள்ளி இல்லோன்னு கேட்பீங்க. அப்படித்தானே? ஓகே இப்போ நான் தான் சொன்னா மூன்றாவது பார்க்க வேண்டாம். சரியா? இது சில நேரத்துல இப்படி மிஸ்டேக் வரலாம் தான். இது ரெண்டுமே 11 ஒண்ணுத்துல நாங்க அடுத்ததை கவனிக்காம விட்டுருவோம். சரியா? ம். ஆனா பெரும்பாலும் இப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல. மூன்றாவதா நான் பார்க்க வேண்டாம்னு சொன்னது செஞ்சு மினக்கட வேணும்ன்றதுக்காண்டித்தான். உங்களோட டைம் அதுக்காண்டி ஒரு 15-20 செகண்ட் இதுக்குள்ள போயிடும்ன்றதுக்காண்டி தான் செய்ய வேண்டாம்னு சொன்னான். ஆனால் நீங்கள் மனதாளருக்கா செக் பண்ணி பார்த்து கொண்டே போங்க. சரியா? நீங்க இத மாதிரி எழுதி பார்க்கணும்னு தேவையில்லை. டென்டம் செஞ்சிட்டீங்களா? ஓகே. அதோட விட்டுட்டு இந்த மூன்றாவத மனதாள இருக்கா பார்த்துட்டு போங்க. ஓகே, பெருக்கினா இது வருது பார்த்துட்டு போங்க. சின்ன நம்பர் உள்ளானே மனதால பாருங்க. 30 27 5 32 32ஓட 11 கழிக்கிறேன். வருதா இல்லையான்னு நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். வரையிலன்றோன்னு உங்களுக்கு டக்குன்னு கிளிக் ஆகணும். ஓகே, ஏதோ போல நடந்துட்டு என்னோட திருப்பி இருக்கா செக் பண்ணி பாருங்க. உலக சொல்றது விட்டுட்டு போங்கட்டா அதை திரும்பி கூட போக கூடாது இல்ல. செஞ்சு பார்க்காதீங்க. செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் போயிடும். அத சும்மா லைட்டா மேலோட்டமா இருக்கா பார்த்துட்டு போங்க. சரியா? ஓகே சரி. அப்புறம் என்ன கேட்கறீல, நீ தானே பார்க்க கூடாதுன்னு அதை பார்க்க கூடாதுன்னே சொல்லல. செஞ்சு பார்க்காதீங்க. மனதால இருக்கா நார்மலா பார்த்துட்டு போங்க. ஓகே. அது நடுவில் பிரச்சனை இருக்கா? ஓகே இல்ல சார். சார். சரி. 21 21 கேள்வி. சரி, இது டைம் முடிய போது நாங்கள் கிளாஸ் முடிக்க டைம் ஆகுது. சொல்றேன் பாருங்க. சரியா? ஏயும் பியும் ஒரு வியாபாரம் ஒன்று செய்ய போயினோம். சரியா? ஏயும் பியும் ஒரு வியாபாரம் செய்ய போயினோம். இந்த ஏ என்றவர் ஜனவரி 1ஆம் தேதி 5000 ரூபாய் காசை போட்டு அந்த வியாபாரத்தை தொடங்குறார். சரியா? சரியா? பி என்றவர் எப்ப வாரார்? அவர் மே 1ஆம் தேதி மே 1 வாரார். எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் வாரார்? எத்தனை மாதத்துக்கு அப்புறம் வாரார்? 4 மாசத்துக்கு 4 மாசத்துக்கு பிறகு வாரார். அவரும் அதே அமௌண்ட் தான் போட போறார். 5000 அமௌண்ட் தான் போட போறார். சரியா? ரெண்டு பேரும் அமௌண்ட்ல வித்தியாசப்படையில காலத்துல வித்தியாசப்பட போயிடும். சரியா? அவைக்கு லாபம் வருஷத்தின முடிவுல லாபம் எவ்வளவா கிடைக்குது? 10,000 கிடைக்குது. அப்ப நாங்க என்ன செய்வோம்? ஏக்கு 5000 பிக்கு 5000 மட்டும் பிரிச்சு கொடுப்போம். சரியா? தானே?
ஓவர் ம். ஏ காலம் அப்படி போல வராதே பேசுறது. சார், காலத்தால வித்தியாசப்படுது. ஏ 12 மாதம் வேலை செய்ய அந்த முதலீட்டை போட்டிருக்கிறார். பி எத்தனை மாதம் போட்டிருப்பார்? அவர் நான் 8 மாதம் தான் போட்டிருப்பார். வச்சு ம் 8 மாதம். சரியா? அவர் 12 மாதம் போட்டத பி 8 மாதம் தான் போட்டவர். ஆனா அமௌண்ட் ஒன்றுதான், அதுல பிரச்சனை இல்ல. ம். அப்ப லாபத்தையும் நாங்க எதுக்கேத்த மாதிரி பிரிக்கணும். இதை நான் ஒரு விகிதமா போட்டிருக்கேன், விளங்குதா? 12க்கு 8 இது விளங்குதா? 12க்கு 8 சரி. இந்த விகிதம் போட ஓ. விளங்கிட்டா? ஓமோ ஓ, சரி. 12க்கு 8 இதை நான் சுருக்கி எளிய விதமா மாத்த போறேன். எனக்கு கணித்தலுக்கு, அதாவது நான் கூட்டல் கழித்தல் பெருக்கல் செய்யறதுக்கு ஈஸியா நான் எளிய விடத்துக்கு மாத்த போறேன். ரெண்டு மாத்தலாம். முன்னுக்கு 4ஆல பின்னுக்கு 4ஆல சுருக்கலாம். 3க்கு ம் 10 வருவார். 2 இது விளங்கிட்டா? ஓ எல்லாருக்கும் ஓ, ஓகே தானே? சரி. அப்ப மொத்தம் இப்ப நான் இந்த ஓ. 10,000 நான் பங்கா பிரிக்க வேண்டி கிடக்கு. இந்த 10,000 நான் எத்தனை பங்கா பிரிக்கணும்? இந்த 3ன்றது என்னது? 12. இந்த A 3ன்றது க்குரியது. ஏக்குரிய பங்கு, 2ன்றது பிக்குரிய பங்கு. ம். டைம் முடிய போது ம். இதோட முடிப்பண்ணாங்க. அடுத்த வகுப்புல இதுல இருந்து தொடருவோம். சரியா? முடியும் வரைக்கும் பாருங்க. ம். ஓ பி ஓகே 3ன்றது ஏக்குரிய பங்கு, 2ன்றது பிக்குரிய பங்கு. மொத்த பங்கு எத்தனை அப்ப? 5. 5. 5ல 3 ஏக்கும் ம். 2 பிக்கும். அப்ப இந்த 10,000 நான் ம். 5 பங்கா பிரிக்க போறேன். 5 பங்கா பிரிச்சு ம். போட்டு அதுல 3 பங்கு ஏக்கும் 2 பங்க பிக்கும் கொடுக்க போறேன். அப்ப 5 பிரிச்ச ஒரு பங்கு எவ்வளவு? 2000. 2000. அப்ப ஏக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6000. 6 6000. பிக்கு எவ்வளவு கிடைக்கும்?